எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டிவைன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவனா இருந்தாலும் சரி, டக்குனு சூப்பர் நேச்சுரலா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது வந்து, "நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்டா. நான் ரொம்ப முற்போக்கானவன். சயின்ஸ மட்டும் தான் நம்புவேன். எனக்கு வந்து சில நம்பிக்கைகள்லாம் இருக்கு. பட் என்னை யாருமே ஈஸியா ஏமாத்த முடியாதுங்கிற" ஒரு மெதப்புலயும், இருமாப்புலயும் இருப்போம். ரொம்ப திமிர்ல வந்து சுத்திட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்போ, இந்த மாரி நம்பிக்கைகள யாராவது வந்து நம்மகிட்ட வந்து சொல்றப்போ, அத நம்ம வந்து மரியாதை இல்லாம பேசாம இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அத வந்து ரொம்ப ஏளனம் பண்ணி, அவங்கள கிண்டல் பண்ணி, அந்த நம்பிக்கையும் நீங்க அசிங்கப்படுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள வந்து நீ வந்து அனுபவிக்கல. உனக்கு உன் லைஃப்ல நடக்கல. அதிசயங்கள் நடக்காது உன் லைஃப்ல அப்படிங்கிறனால, இல்லவே இல்ல அப்படிங்கிற ஆயிராதுன்னு சொல்லிட்டு, எனக்கு சமீபத்தில நடந்த ஒரு விஷயம் வந்து இத பத்தி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முற்போக்குலாம் வந்து பேசிட்டு, நெறைய விஷயங்கள கேள்வி கேட்டு, சந்தேகப்பட்டுட்டு வந்து அப்படியே கடந்து போயிட்டு தான் இருந்தேன். சமீபத்தில எனக்கு திருப்பூர்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரூ காலர்ல வந்து கோகனட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தது. சரி யார் இதுன்னு சொல்லிட்டு நான் 2 வாட்டி எடுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கிறப்போ வந்து எடுத்து பேசினா, "தம்பி நான் தான் தேங்காய் சித்தர் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரு. சொல்லுங்க சார்" அப்படின்னு யாருன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் விளக்குனாரு. அப்புறம் எனக்கு யாருன்னு புரிஞ்சுச்சு. "சொல்லுங்க சார்" அப்படின்னோனே, "தம்பி நீங்க நெறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க காணொளிகள்லாம் பார்த்தேன். நீங்க நம்ம திருப்பூருக்கு வந்து நம்ப தேங்காய் சித்தர் ஆலயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அதிசயம் நிகழுது. அத வந்து நீங்களே வந்து பார்த்து அனுபவிச்சு, நான் சொல்றத கேட்டு நீங்க ஏதோ மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்களே வாங்க, வந்து பார்த்துட்டு, அத அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட உண்மையா கொண்டு போய் சேருங்க அப்டின்னாரு. சார் நெறைய வேல இருக்கு சார். என்னால முடியாது. நான் அந்த மாரி காணொளிகள்லாம் பண்றதில்ல அப்டின்னு சொல்லி தவிர்த்துட்டேன். இருந்தாலும் நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல்லாம் வந்து போட்டு குடுக்குறேன். அக்காமடேஷன் எல்லாமே பண்ணி குடுக்குறேன். அதற்கான செலவுகள், சாப்பாடு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொல்லி, அவர் ரொம்ப வந்து விரும்பி கேட்டதுனால, நான் ஒரு 2 நாள் என் வேலைக்கெல்லாம் விடுப்பு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பூர் நான் வந்து போறேன். எனக்கு போக, போக அந்த இடத்துக்கு கிட்ட போற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனநிலை வேற மாரி இருந்தது. அந்த இடத்த நான் கிட்ட நெருங்குறேன்னு நான் வந்து மேப்ஸ்ல பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடம்பெல்லாம் வந்து ஒரு மாரி ஆட ஆரம்பிச்சுருச்சு. நம்ப இந்த புல்லரிக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம உடம்புல வெளில இருந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வருது அப்டின்னா, அத உடனே வந்து காட்டிரும். எனக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏதோ என் கண்ல இருந்து என்னையே அறியாம ஒரு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் வந்து சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அதற்கப்புறம் தான் அந்த சித்தருடைய இடத்துல போய் இறங்குனோனே, அவர் என்ன வரவேற்றாரு. அ பல பேர் வந்து அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு எனக்கு அப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. என்னோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை கிடைக்க போதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதற்கப்புறம் சித்தர் என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அங்க ஒரு கம்பி ஒண்ணு இருந்தது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த உரல்ன்னு சொல்லுவாங்கல்ல, உரல் மாரி ஒரு விஷயம் இருக்கு. அதில போய் நீங்க ஏறி நில்லுங்க. நின்னா மட்டும் போதும். மத்ததெல்லாம் வந்து அந்த மேஜிக் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னடா இது? எதுக்கு அந்த கல்லு மேல ஏறி நிக்க சொல்றாங்க? அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனையோட ஆனா நான் போறேன். எனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுதுல்ல. போய் நான் அந்த கம்பிய தொட்டுட்டு அது மேல ஏறி நின்னது தாங்க. நம்ப எம்ஜிஎம் போயிருப்போம், குயின்ஸ்லாண்ட் போயிருக்கோம், ஒண்டர்லா கூட போயிருப்பீங்க. அங்க இருக்கிற ரைட்ஸ் விஜிபி கூட போயிருக்கலாங்க. எங்க வேணா நீங்க டிஸ்னிலாண்ட் கூட போயிருக்கலாம். அங்க சுத்துற ரைட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அதுக்கு இணையா வந்து சுத்துன்னு சுத்துது. எனக்கு வந்து நான் நிறுத்த ட்ரை பண்றேன். பிரேக் ஏதாவது போட பார்க்குறேன். பிரேக் இல்ல. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி யார் சுத்துனாலும் வந்து கேட்பீங்கள்ல. ரைட்டு. எனிவே சமீபத்தில வந்து பார்த்தீங்களா, சமீபத்தில விட்ருங்க. இந்த ரோபோ சங்கர் இருக்காருங்க. அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கலக்கப்போவது யார்ல ஒரு 2, 3 பேர் வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ற எல்லா காமெடியுமே சூப்பரா இருக்கும். பிளஸ் தமிழ் டிவி கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. அதில ரோபோ சங்கர் பண்ணக்கூடிய காமெடிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா சொல்ல சர்காஸ்டிக்கா சொல்லல. ஐ அம் ஹிஸ் ஃபேன். செம டேலண்டட் பெர்சன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து விஜய் டிவில காலையிலேருந்து நைட் வரைக்கும் வர எல்லா ஷோவிலயும் அவர் வந்து இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து உச்சத்த வந்து தொட்டாரு. ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி மாரி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடிலாம் பண்ணி வந்த ஆள் எவ்வளோ உச்சத்த தொட்டு, பொருளாதார ரீதியா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறப்பான இடத்த அடைஞ்சது மட்டும் இல்லாம, திரைப்படத்திலயும் வந்து நெறைய படங்கள் வந்து நல்லா வந்து நடிச்சிருப்பாரு. முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து சின்னதா இருந்து பெருசா வளர்ந்து வெற்றி அடையிறப்போ வந்து நம்மளே வெற்றி அடைஞ்ச மாரி இருக்கும்ல. அது மாரி நம்ம பல பேர பார்த்து வந்து சிலாகிச்சிருப்போம். அதில ஒருத்தர் வந்து ரோபோ சங்கர். சரி ஓகே. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஜெனரேஷன் அவரோட ஃபேமிலி, அவருடைய மகள் வந்து ஒரு படத்தில பிகில் படத்திலன்னு நெனைக்கிறேன். அதில நடிச்சாங்க. அதற்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அவங்களும் விஜய் டிவில வந்து பிக் பாஸ் வந்தாங்களா? இல்ல என்ன ஷோல வந்தாங்களான்னு தெரியல. நான் டிவிஸ் அவ்வளவா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற டிவி ஷோஸ். அதற்கப்புறம் இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமாகறப்போ, இவங்களும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறி பல விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது, ஓகே ஃபைன். விஜய் டிவி பிரபலங்கள் நெறைய பேர் வந்து விளாக்ஸ்லாம் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சிங்லாம் பண்றாங்களா? அதே மாரி தான் போல அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன்.
அப்படி இருக்கிறப்போ தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் கண்ல படுது. அதுக்கு முன்னாடியே அவங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். தவறான விஷயங்கள். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் தவறா பார்த்தது, நான் பேசணும்னு நெனச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிறந்த குழந்தைய இல்ல வயித்துல இருக்க குழந்தைக்கே கொண்டு போயிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து சேர்ப்பாங்களாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து பொறந்தோனே உடனே அதுக்கு அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் வச்சு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்டா, சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டில போய் படிக்கிற அளவுக்கு, ஏன் விண்வெளியே தொடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூளை வளர்ச்சி வந்து அடையும். விண்வெளிய தாண்டி வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கே போற அளவுக்கு இது ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாரி அந்த கோர்ஸ வந்து ப்ரமோட் பண்ணிட்டுருந்தாங்க. அதை குறித்து வந்து அதை பத்தி நல்லா தெரிஞ்ச ரிசர்ச் பண்ண, ப்ராப்பர் ஸ்டடி பண்ண நெறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அத பத்தி படிச்ச ஆட்கள் கிட்டலாம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கிறப்போ, அதோட போகஸ வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையே இல்ல. அது மட்டும் இல்லாம, அது குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு அ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிலாம் சொன்னப்போ, கண்டிப்பா நம்ம இத பத்தி வந்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு யோசனை இருந்துச்சு. ஏங்க ரோபோ சங்கரோட டாட்டர் ஆச்சே. பேசலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பார்த்தா, யாரா இருந்தா என்ன தப்பு பண்ணா நம்ம வந்து பேசி தானே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க பிரபலமா இருக்காங்கன்னா, அதை வச்சு அவங்க வந்து மக்கள வந்து தவறான பாதையில லீட் பண்றாங்க. பிளஸ் பல குழந்தைங்க இந்த மாரி வந்து பாதிப்படையும். பல பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போய் இது மாரி சேர்ப்பாங்க தான். நம்ம ஊர்ல அது மாரி இருக்க ஆளுங்க தானே. அப்படின்னு இருக்கிறப்போ, நம்ம அதை எதிர்த்து அதில இருக்க தவறான விஷயங்கள், அதில அவங்க நம்ம விமர்சிச்சு வந்து பேசியிருந்தோம். அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட Instagram பேஜ்ல வந்து இவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹாய் இஸ் திஸ் வருண் சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தவிர்த்துட்டேன். பயம் இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட பேசி, அவங்க ஏதாவது சொல்லி நம்ம விளக்குற அந்த இடத்துக்கே போ வேணாம்னு தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இது அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த தேங்காய் சுத்துறவங்க யாரோ சத்தியமா நான் போனதில்ல. ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி திருப்பூர் பக்கம் போயே ரொம்ப நாள் ஆகுது நானு. கடைசியா 5 கிலோ டீ ஷர்ட் வாங்குறதுக்காக போனேன். அவ்வளதான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆ இவங்க வந்து போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த கம்பியில நிக்கிறாங்க. அந்த உரல் மாரி நிக்குது. தேங்காய் சித்துறேன்னா, தேங்காய் மேல ஏறி நின்னா வந்து சுத்துமா. அந்த மாரி ஒரு மேஜிக் ஏதோ அந்த இடத்துல இருக்குதாம். இவங்க போயிட்டு அதே மாரி அந்த கம்பியில புடிச்சு நிக்கிறாங்க. சுத்துது. ஐயோ! செம்ம மகிமை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இங்க வரணும். இதற்கான நன்கொடை எல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு வந்து வந்துடுறாங்க. சரி, இது வந்து நம்ம வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா. அதற்கப்புறம் வந்து பார்த்தா, கொஞ்சம் அத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரியுது, இது இவங்க மட்டும் இல்ல. இத அந்த ஆள் கமர்ஷியலா வந்து நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்கள கூப்பிட்டு ப்ரமோட் பண்றது மட்டும் இல்லாம, இது மாரி வந்து டயர் 2, டயர் 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. உள்ளூர் ஆட்டக்கார மாரி உள்ளூர் இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப Instagram இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில வந்துட்டாங்களே. அது மாரி நெறைய பேர கூப்பிட்டு ப்ரமோட் பண்ணி ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே ட்ரெஸ், ஒரே வாடகை, ஒரே பரவச உணர்ச்சி. அதே கல்லு, அதே சுத்தல், அதே உருட்டு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்கேம். சரி ஒருத்தன் வந்து நம்பிக்கையின் பேர்ல வந்து ஸ்கேம் பண்றான். அந்த ஸ்கேமுக்கு உதவுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் போறாங்களேன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து நியாயம், தர்மம்லாம் பார்த்துட்டு இருந்தா வந்து எந்த தொழிலுமே பண்ண முடியாதுன்றத நான் ஒத்துக்கிறேன் தான். இந்த இன்ஃப்ளூயன்சிங்லயும் நீங்க எல்லா பொருளையும் தரம் பார்த்து தான் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னா, யாராலயும் வாழவே முடியாது. ஒருத்தர் ஒரு ஒரு மாரி தங்களுடைய வாழ்வின் அந்த செலவு, அந்த வாழ்வின் அந்த பணம் சம்பாரிப்ப வந்து வச்சுப்பாங்க. அத வந்து நம்ம எல்லார்கிட்டயும் போயிட்டு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கை, நம்ம வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ, இவங்க மேல இல்ல இந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் மேல ஏன் கோவம் அப்படின்னா, "டேய் ஒரு பொருள விக்கிறீங்க. அத பத்தி தெரியலனா கூட நல்லா பேசி விக்கிறீங்க. அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்டா. ஒரு நம்பிக்கையின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இந்த மாரி சொல்றான் அப்படின்னா, அது வந்து அங்க போயிட்டு ஒரு உண்டியல்லயோ நன்கொடை அளிக்கிறவங்க அப்படி ஏமாறுறது மட்டும் இல்லாம, அந்த நம்பிக்கைக்கு எவ்வளோ வந்து கெட்ட பேரு. இப்போ எந்த நம்பிக்கையா வேணா இருக்கலாங்க. நெறைய இடத்துல நான் வந்து கேட்டுருக்கேன். மாதா கண்ல வந்து ரத்த நீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிளட் பேங்க்லேருந்து நேரா போயிட்டு அந்த மாதா கண்ணு கீழ வந்து ஒரு பாட்டில வச்சு புடிங்கப்பா. எதுக்கு ரத்தம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில நம்ம அது மாரி கூட வந்து நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த மாரி வந்து அது ஹிந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இல்ல முஸ்லீம் மதமோ, அத வச்சு எப்பவுமே பொழைக்கிறதுக்கு தப்பா மக்கள ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாரி நெறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவன் அந்த ஃப்ராடு பையன் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, அதை தாண்டி அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க தான் பிரிட்ஜ். நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு பிரபலம்னு பார்த்து ஏதோ ஒரு வகையில உங்க கூட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. உங்கள விரும்புறாங்க. நீங்க நல்லா வரணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் நீங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பர்சனல் விஷயமா இருந்தாலும் போட்டா கூட வந்து பார்க்குறாங்க. அது வந்து எட்டி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையா இருந்தா கூட, இன்னொரு சைடு உங்கள விரும்புறாங்க. உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. சரி, இவங்களோட பொண்ணு நம்ம பார்த்து வளர்ந்தவங்களாச்சுல்ல. இவங்க போயிட்டு ஏதோ சொல்றாங்க. அதுவும் நல்லா வேற பெர்ஃபார்ம் பண்றாங்களே! இதுல ஏதோ உண்மை இருக்கு போலன்னு சொல்லிட்டு வந்து நம்பிருவாங்க. இதனால யாருக்கு கெட்ட பேருன்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ வேணா சம்பாரிச்சு போயிடணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அது பரவால்லங்க. ஆனா, ஒரு நம்பிக்கைக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்தர்கள் அப்படின்னா வந்து யார் தெரியுமா? சித்தர்கள் பத்தி வந்து நம்ம ஆக்சுவலா வந்து பாட்காஸ்ட் பண்ண போறோம். என் நண்பர் கூட வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சூப்பர் பாட்காஸ்ட். ஏன்னா சித்தர்கள பத்தி அவரு அவ்வளோ சொல்லுவாரு. சித்தர்கள் வந்து ஒரு நம்பிக்கையும் தாண்டி வந்து நம்மளோட சயின்டிஸ்ட்ன்னு சொல்லலாம். நம்மளோட முன்னோர்கள், நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டிகள். அவங்க வந்து உன்னதமான நெறைய விஷயங்கள செஞ்சிருக்காங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு போனா கூட நெறைய நல்ல சித்தர்கள் இருப்பாங்க. சில போலி சித்தர்களும் இருப்பாங்க. ஸோ நல்லது, கெட்டதுன்றது எல்லா விஷயத்துலயுமே இருக்கும். அந்த வகையில இந்த சித்தர் அப்படிங்கிற பேர சொல்லி, ஒரு நம்பிக்கையின் பேர சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து தேங்காய் சுத்துது அப்படிங்கிறத அவன் ஏதோ உள்ளூர்ல உண்டியல் வச்சு சம்பாரிச்சுட்டு போறான். பட் அவனுக்கு உதவி செய்யும் விதமா
எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க எல்லாருமே வந்து காச வாங்கிட்டு, இது போயிட்டு ஒரு ப்ரோகிராம் மாரி வந்து பண்ணி குடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமாவுது. நல்ல வேளை நம்ம ஊர்ல வந்து நம்ம தான் பெரிய எல்லாருக்குமே முற்போக்குலாம் சொல்லிக் குடுக்கணும்னு இல்ல. இந்த விஷயத்துல எல்லாருமே வந்து கொஞ்சம் கடுப்பாயி கீழ போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோஸ் எங்கெங்கலாம் வந்துச்சோ, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, மக்கள் மத்தியில அவ்வளோ அவேர்னஸ் இருக்குன்னு. ஆனாலும் ஏமாறுறவங்க இருந்துட்டு தாங்க செய்றாங்க. அதுல 2 விஷயம். நெறைய பேர் போயிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில காச குடுத்து ஏமாறது மட்டும் இல்லாம, ஒரு நம்பிக்கையின் அந்த சித்தர் அப்படிங்கிற வார்த்தை மேல வந்து ஒரு அசிங்கமான ஒரு கறை விழுதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ, நம்ம ஏன் தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் அப்டின்னா, டிசைனா ஏமாத்துறவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்துட்டே தான் இருப்பான். 70கள், 80கள், 90கள் அப்புறம் 2000த்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரகரகமா ஏமாத்துவாய்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் இருக்காரு. அவர சுத்தி ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. அவர் 80கள்ல இல்ல 90கள்ல வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி மாட்டுனார்னா, அவர பார்த்து கத்துக்கிட்டு கொஞ்சம் அப்கிரேடடா அவர்கிட்ட இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு, அவர் எதெல்லாம் வச்சு மாட்டுனாரோ, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துவிட்டு, இந்த காலகட்டத்தில மக்களுக்கு எப்பவுமே மனநிலையில பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈஸியா நம்பிக்கையின் பேர்ல யூஸ் பண்ணி, இந்த மாரி வந்து சாமியார்கள் ஏமாத்த தான் வந்து செய்வாங்க. இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. பல சாமியார்கள் நடிகர்கள்லாம் கூட்டு வந்து ஹையர் பண்ணி அவங்களோட விழாக்கள்லாம் வந்து ஆட வைப்பாங்க. நெறையா சர்ச்சு பாஸ்டர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டீஸ்லாம் வந்து மதம் மாற்றி கூட்டு வந்து அவங்களோட பிரேயர் மீட்டிங்ல ஃப்ரண்ட் லைன்ல உட்கார வைப்பாங்க. மேல ஏறி இவங்களால தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட பேர சொல்லாம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளா வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து நம்பிக்கையின் பேர்ல மக்கள வச்சு சம்பாதிக்க வந்து ரகரகமா வாழ்க்கையில வந்துட்டே தான் இருப்பான். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல அதுக்கு Instagram இன்ஃப்ளூயன்சர்களும் வந்து தொண போறது அப்படிங்கிறது வந்து எத நோக்கி இது வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்வி, ஒரு சோகம் மட்டும் இல்லாம செம்ம கடுப்பும் ஆவுது, செம்ம கோவமும் வந்தது. நம்ம என்னங்க யாரையாவது வந்து அசிங்கமா திட்ட போறோமா? இல்ல வந்து யாரையாவது வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ற மாரி ஏதாவது பேச போறோமா? பட் இந்த மாரி தவறா நடக்கிறப்போ வந்து சுட்டி காட்டாம நம்மளால இருக்கவே முடியாது. அதன் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட்ட வந்து நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ பாயிண்ட் அவுட். அதனால தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல தேவையில்லாம ஒரு ட்ராமாலாம் பண்ணி, இத பத்தி உங்கள பேசி நடிச்சு ட்ராமாலாம் உங்களுக்குள்ள கொண்டு போயிட்டேன். நான் பேசிட்டு இருக்கும்போதே பல பேருக்கு வந்து திருப்பூருக்கு கிளம்பியிருந்தீங்க அப்படின்னா வந்து சாரிப்பா. எனிவே இதே மாரி பல மோசடிகள் நடந்துட்டுருக்கு. நம்ம Instagram நம்ம நெறைய வந்து தள்ளுறது. பட் Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ ஃபாலோ பண்றது இல்லன்றதுனால, ரீசென்ட் டைம்ஸ்ல நூதனமா எந்த மாரிலாம் Instagram இன்ஃப்ளூயன்ஸர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்பிக்கையின் பெயரா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட்ஸ வச்சு வித்து ஏமாத்துறதா இருக்கலாம். என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நீங்க தான் கடந்து வந்திருப்பீங்களே, என்னோட நெறைய பார்த்துருப்பீங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரே சந்தேகம். எனக்கு ஸ்டீரியோடைப் பண்ணவே பிடிக்காது. இந்த ஊர் இப்படி, அந்த ஊர் இப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலேயே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா, இந்த மாரி ஸ்கேம் பண்றவன், இந்த மாரி வந்து ஒரு போலியான ஒரு ஐடியாவ கொண்டு போய் விக்கிறவன் எல்லாமே வந்து, ஏன் கோவையே நோக்கி போறாய்ங்க? அதுக்கு விடை தெரிஞ்சா மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.